சென்னையில் இருந்து 326 பயணிகளுடன் முதல் ஹஜ் விமானம் சவுதி அரேபியா புறப்பட்டு சென்றது. அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழியனுப்பி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மஸ்தான், புனித ஹஜ் பயணத்திற்காக தமிழகத்தில் இருந்து 5746 பேர் செல்வதாக கூறினார். வரும் 9ஆம் தேதி வரை ஹஜ் விமானம் செல்கிறது என்ற அவர், கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1000க்கும் அதிகமானவர்கள் செல்வதாக கூறினார். இதற்காக முதலமைச்சர் வழங்கிய 10 கோடி ரூபாய் நிதியை அனைவருக்கும் பிரித்து வழங்கப்பட்டு உள்ளதாக அமைச்சர் கூறினார். 5746 பேர் 9ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து தினசரி ஒரு ஃப்ளைட்டு 2 ஃப்ளைட்டு என்று அந்த பட்டியல் போடப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தினசரி ஹஜ் கமிட்டி சார்பாக தமிழக அரசினுடைய சார்பாக அவர்களுக்கு அந்த வழி அனுப்புகின்ற நிகழ்ச்சி நடைபெறும். நிச்சயமாக நம்மளுடைய ஒரு 100 பேருக்கு ஒருத்தர் என்று வழிகாட்டுதலுக்காக தமிழக பிரதிநிதிகள் இங்கிருந்து உடன் செல்லுகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.